லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உறவுகளை. அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 11. நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வோமா என்றால் என்ன உதய் திடீரென்று இப்படி கேட்கிறீர்கள்? காரணம் தெரிந்து கொள்ளலாமா என்றால் மதி. இனிமேல் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அது மட்டுமல்ல, நான் உன்னை பற்றி நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டேன். அன்று சில தவறுகள் நடந்திருந்தாலும் அதில் உனக்கு சம்பந்தம் இல்லை என்று தெரிந்து கொண்டேன். ஐ லவ் யூ டி மதி. என்னை விட்டு எங்கும் சென்று விடாது. மதிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உதய், ஐ லவ் யூடா. என்னை நீ புரிந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நான் உன்னை ஏமாற்றவில்லை என்று அவனை கட்டி அணைத்து கொண்டு அழுதாள். அவளுக்கென்று ஒரு மனம் காதல் பயணம் பகுதி 11. ஜம்பலிங்கத்திடம் தன்னை இழந்தாள் மதுமதி. அவ்வளவுதான், என் வாழ்க்கை நாசமாகிவிட்டது என்று கண்ணீர் வடித்தாள். தூங்கிக் கொண்டிருந்த உதய், ஐயோ மதி, நான் இருக்கிறேன் உனக்கு. என்ன நடந்தாலும் நான் உன்னை என்னிடமிருந்து பிரிய விட மாட்டேன். நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நானே உன்னை திருமணம் செய்து கொள்வேன். நீ எனக்கு வேண்டும், நீ எனக்கு வேண்டும் என்று கத்தினான். உதயின் அலற சத்தம் கேட்டு அங்கு வந்தால் மதுமதி. உதய், என்னவாயிற்று? ஏன் இப்படி கத்துகிறீர்கள் என்றாள். அவன் கண்ட கனவிலிருந்து வெளியே வரவில்லை. அவன் மதுமதியை கண்டவுடன் அவள் அப்படியே அணைத்துக் கொண்டான். என்னை விட்டு போய்விடாதே மதி. நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்று ஏதோ பேச மதிக்கு ஒன்றுமே புரியவில்லை. மேலும் அவன் அதிகம் குடித்திருந்ததால் அவனை சுய நினைவிற்கு கொண்டு வர முடியவில்லை. என்ன செய்வது? இவன் வேறு நம்மை விட மாட்டேன் என்கிறானே. சரி, எப்படி இருந்தாலும் என்னுடைய உதய்தானே என்று அவளும் அவனை அணைத்துக் கொண்டாள். இருவரும் அப்படியே உறங்கிவிட்டனர். காலை கதிரவன் அவனுடைய வேலையை செய்ய உதயமாகினான். மதி மட்டும் கண் விழித்தாள். உதய் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தான். அவன் இரு கரங்களும் மதியை சிறை செய்து வைத்திருந்தான். அவள் எவ்வளவோ முயன்றும் அவன் கையை விலக்க முடியவில்லை. சரி, அவனாவே எழுந்து நம்மை விடுவித்தால்தான் உண்டு என நினைத்தாள். உதய்க்கு மெல்ல மெல்ல விழிப்பு வந்து எழுந்தான். எழுந்தவுடன் மதியை பார்த்தான். ஐயோ, நான் எப்படி இங்கு, அதுவும் உன்னுடன் இந்த பெட்டில் என்றான். ஏன் சார், நேற்று நீங்க குடிச்சிட்டு வந்து பண்ண அலப்பறை எல்லாம் மறந்து போய்விட்டதா என்று கேட்டாள். அவன் சற்று பதற்றமானவன். என்ன சொல்ற மதி? நான் உன்னை ஏதாவது என அவன் கேட்க, முதலில் உங்கள் கையை எடுங்கள், நான் எழுந்திருக்கணும் என்றாள். அப்போதுதான் அவன் கவனித்தான் மதுமதியை அணைத்திருப்பதை. ஐயோ என்று விலகினான். நைட்டெல்லாம் எதுக்கு கத்திக்கிட்டே இருந்தீங்க என்றாள். அவன் கண்ட கனவு அப்போதுதான் ஞாபகத்திற்கு வந்தது. இல்லை மதி, நான் ஒரு கெட்ட கனவு கண்டேன், அதனால்தான் பயந்து விட்டேன் என்றான். சரி, முதலில் போய் குளியுங்கள், நான் ஃப்ரெஷ்அப் ஆகி உங்களுக்கு டீ போட்டு எடுத்து வருகிறேன். அந்த வீட்டில் உதயின் டிரெஸ் ஒன்று இருந்தது. அவன் எழுந்து குளித்து உடை மாற்றி வந்தான். சரி மதி, எனக்கு டைம் ஆயிட்டு. நைட் ஃபுல்லா நான் வீட்டுக்கு போகவில்லை. அடுத்து யாராவது வீட்டில் இருந்து கால் செய்வதற்கு நான் வீட்டுக்கு போயே ஆக வேண்டும். இல்லை என்றால் அங்கு பெரிய பூகம்பமே வந்துவிடும் என்றான். பூகம்பம் வரும் அளவிற்கு நீங்கள் எந்த தவறும் செய்யவில்லையே என்றாள். ஐயோ மதி, ஏன் உனக்கு நான் சொல்வது புரியவே இல்லை. நேற்றிலிருந்து நீயும் நானும் வீட்டுக்கு செல்லவில்லை. இந்நேரம் என் அத்தை ஜெயந்தி மொட்டத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேச ஆரம்பித்திருப்பார்கள் என்றான் உதய். சொன்னது போலவே உதயின் வீட்டில் மதி இல்லாததால் ஜெயந்தியும் வசதியும் சமையல் வேலைகளை செய்ய ஆரம்பித்திருந்தனர். ஜெயந்தி மதுமதியை திட்ட ஆரம்பித்திருந்தாள். அந்த வேலைக்காரி எங்குதான் போய் தொலைந்திருப்பாள்? வீட்டில் உள்ள வேலைகளை எல்லாம் நம் தலையில் கட்டிவிட்டு அவள் எங்கோ ஜாலியாக இருக்கிறாள் அந்த உதயுடன் என்று பொறிந்து தள்ளி கொண்டு இருந்தாள். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த வசந்திக்கு ஜெயந்தியின் மீது கோபம் வந்தது. ஏன் ஜெயந்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க? அவளும் ஒரு பெண் தானே என்றாள். ஓஹோ, உங்கள் மருமகளாக வரப்போகிறவர்களை பற்றி பேசியதும் உங்களுக்கு கோபம் வருகிறதா? முதலில் அந்த மகாராணி உங்கள் மகனை திருமணம் செய்து கொள்ளட்டும், பிறகு நீங்கள் அவளுக்காக என்னிடம் பரிந்து பேசலாம். நேற்று வந்த வேலைக்காரிக்காக என்னிடமே சண்டை போட ஆரம்பித்து விட்டீர்களா என்றாள் ஜெயந்தி. ஜெயந்தி, அண்ணி என்று அழைப்பீர்கள், இப்போது ஜெயந்தி ஆகிவிட்டது என்றாள். இவர்கள் சண்டையை பார்த்த ஜெயராணி, ஏன் இப்படி 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? உதய் வீட்டுக்கு வந்ததும் எல்லாவற்றையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுவரை அமைதியாக இருங்கள் என்றாள். பின் ஏதோ யோசனையாக சென்று அமர்ந்தாள். என்ன இந்த உதய் இப்படி செய்கிறான்? மதியோடு எங்கு போயிருப்பான்? என்னிடமாவது ஏதாவது சொல்லி இருக்கலாம் என்று நினைத்தாள் ஜெயராணி. உதய் ரெடியாகி வந்ததும் அவனுக்கு காஃபி போட்டு வைத்திருந்தாள் மதி. அந்த காஃபியை குடித்தவன், மதி, இனி ஆபீஸில் உன் கையால் எனக்கு காஃபி கிடைக்காது, ரொம்ப மிஸ் பண்ணுவேன் என்றான். உதய், என்னை மிஸ் பண்ண மாட்டீங்களா என்றாள். உதய் அவளை மறுத்தான். ரொம்ப ஆசைதான், போடி, போய் உன் வேலையை பாரு. அப்புறம் இன்னொரு விஷயம், யார் வந்து கதவை தட்டினாலும் திறக்க கூடாது, நான் வந்தால் மட்டும்தான் திறக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான். சரி உதய் என்றாள். உதய் அவளை மறுத்தான். இப்பொழுதெல்லாம் சார் என்பது போய் உதய் என்றாகிவிட்டது என்றான். அதுவா உதய், நான் உங்கள் வீட்டில் இருக்கும் வரைதான் உங்களுக்கு அடிமை. இப்பொழுது வெளியில் வந்து விட்டேன், அதான் பழைய மாதிரி உங்களை கூப்பிடுகிறேன் என்றார். இவளிடம் பேச முடியாது என்றான்.
சரி மதி, நான் கிளம்புகிறேன் என்று அவன் மதியை பத்திரமாக இரு என்று சொல்லிக் கொண்டே இருந்தான். அவனை வழி அனுப்பிவிட்டு உள்ளே வந்த மதுமதி, ஏன் இவர் இப்படி பதட்டப்படுகிறார், என்னவாக இருக்கும், சரி மறுமுறை இங்கே வரும்பொழுது கேட்போம் என்றவள் குளிக்கச் சென்றாள். ஆடி மதி லூசு, இப்போது குளித்துவிட்டு என்ன டிரெஸ் போட்டுக் கொள்வாய் என்று அவளையே கேட்டாள். சரி வா, உள்ளே சென்று பார்ப்போம், ஏதாவது டிரெஸ் இருக்கிறதா என்று. அங்கே உதயன் டிரெஸ் கபோர்டில் இருந்தது. அதை பார்த்து சற்று நிம்மதியானால் அதை எடுத்துக்கொண்டாள். குளித்துவிட்டு உதயின் உடைகளை போட்டுக் கொண்டாள். இந்த உதை இருக்கானே, அப்படியே கொண்டு வந்து இந்த வீட்டில் அடைத்து வைத்து விட்டான். அவன் எடுத்து தந்த டிரெஸ் எல்லாம் அவன் வீட்டிலேயே உள்ளது. நான் மாற்று உடைக்கு என்ன பண்ணுவேன் என்று கூட அவனுக்கு தோணவில்லை. நாம் சாப்பிடுவதற்காக கிச்சனில் மட்டும் பொருட்கள் வாங்கி வைத்திருக்கிறான். அதை நினைத்து சந்தோஷப்பட்டுக் கொள்வோம். உதய் மட்டும் வீட்டுக்கு வந்தான். அவனை பார்த்த வசந்தி, உதய், மதுமதி எங்கே என்றாள். ஐயோ, இவங்களுக்கு என்ன பதில் சொல்வது, சரி சமாளிப்போம். சித்தி, அது வந்து நான் என்றான். என்ன உதய், எதுவாக இருந்தாலும் சீக்கிரம் சொல்லு என்று அவசரப்படுத்தினாள். மதுமதிக்கு விஷ்ணுவை திருமணம் செய்து கொள்ள விருப்பம் இல்லையா? இதை பற்றி நேற்று ஆபீஸில் அவளிடம் கேட்டேன். அவள் முடியாது என்று சொல்லிவிட்டாள். பின் என்னுடன் வெளியில் வந்தவள் எங்கு சென்றாள் என்றே தெரியவில்லை என்று சமாளித்தான். அதற்குள் ஜெயராணி மற்றும் ஜெயந்தி இதை கேட்டுவிட்டனர். வசந்திக்கு வயிற்றில் ஒரு நெருப்பு குழம்பே உருவானது. அடி பாவி மதுமதி, என் ஆசையில் இப்படி நெருப்பை எள்ளி கொட்டிவிட்டாயே, என்ன செய்ய போகிறேன் நான் என்று உள்ளுக்குள் வெந்தாள். ஜெயந்தி ஆரம்பித்து விட்டாள். அந்த வேலைக்காரைக்கு மனதில் ஏதோ எண்ணம் உள்ளது. ஏதோ உள்நோக்கத்துடன் இங்கு வந்திருக்கிறாள். அது நடக்காது என்று தெரிந்தவுடன் நடையை கட்டிவிட்டாள் என்று வசந்தி அண்ணி அந்த வேலைக்காரிக்காக என்னிடம் சண்டை போட்டீர்கள், இப்போது என்ன செய்ய போகிறீர்கள் என்றாள் ஜெயந்தி. நீ கொஞ்சம் வாயை மூடு. அவளுக்கு பிடிக்கவில்லை, அவள் மறுத்து விட்டாள். அதற்கு அவளுக்கு உரிமையும் இருக்கு. அது அவளுடைய வாழ்க்கை என்றாள் ஜெயராணி. வேலைக்காரிக்கு பரிந்து பேச நம் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறீர்கள்? இருக்கட்டும். சரி, அவள்தான் எங்கோ ஓடிவிட்டாளே, வாருங்கள் நம் வேலையை கவனிக்கலாம் என்று அனைவரும் கலைந்தனர். ஜெயராணி மட்டும் உதயை பின்தொடர்ந்தார். அவனை அழைத்தாள். என்னடா உதய், என்னாச்சு என்றாள். அம்மா, அதான் சொன்னேன், மதி எங்கோ சென்று விட்டாள். டேய், நான் உன் அம்மா, உன் அத்தையும் சித்தியும் வேண்டுமானால் நீ சொல்வதையெல்லாம் நம்பலாம். ஆனால் எனக்கு தெரியும் என் பிள்ளை பொய் சொல்கிறானா அல்லது உண்மையை பேசுகிறானா என்று. அம்மா, நான் எனக்கென்று ஒரு தனி பிளாட் வாங்கினேன், உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? அங்கதான் நம்ம மதி இருக்கிறாள் என்றான். டேய், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ? அம்மா, எனக்கு வேறு வழி தெரியவில்லை. இவர்கள் எல்லோரும் சேர்ந்து மதிக்கும் விஷ்ணுவுக்கும் திருமணம் செய்து வைத்து விடுவார்கள். நான் வேறு என்ன செய்ய முடியும்? நீங்களே சொல்லுங்கள் என்றான். சரிப்பா உதய், நான் ஒரு யோசனை சொல்லவா? சொல்லுங்கம்மா. நீ பழைய விஷயங்களை மறந்துவிடு. மதியை நீயே திருமணம் செய்து கொள், யாருக்கும் தெரியாமல் என்றாள். அம்மா, நான் ஏன் யாருக்கும் தெரியாமல் என்றான். ஜெயராணி ஏதோ சில விஷயங்கள் உதயிடம் சொன்னாள். அவனும் சரி என்று ஒப்புக்கொண்டான். அன்று அவனுக்கான வேலைகளை முடித்துவிட்டு அன்று இரவும் அவன் வீட்டிற்கு செல்லாமல் மதுமதி இருக்கும் பிளாட்டிற்கு சென்றான். அவன் வருவான் என்று மதுமதி நினைக்கவில்லை. அவன் காலிங் பெல் அழுத்தியதும் அவள் பயந்து விட்டாள். யார் வந்திருப்பார்கள் என்று பயந்து கொண்டே கதவில் இருக்கும் கண்ணாடி வெளியே பார்த்தாள். வெளியில் நிற்பது உதய் என்று பார்த்த பிறகு கதவை திறந்தாள். உள்ளே வந்தவன் மதி அவனுடைய ஆடைகளை அணிந்திருப்பதை பார்த்து சிரித்து விட்டான். என்னடி இது, எது என்னுடைய டிரெஸ் போட்டு இருக்கியே, ஏன் சிரிக்க மாட்டீர்கள்? நீங்கள் தான் என்னை அழைத்து வந்து இங்கு அடைத்து விட்டீர்கள். என்னுடைய டிரெஸ் எல்லாம் எதுவும் எடுத்து வரவில்லை, என்ன செய்வேன் நான் என்றாள். சரி மதி, நாம் நாளை வெளியே சென்று உனக்கு புது டிரெஸ் எடுத்துட்டு வரலாம் என்றவன் எழுந்து மதுமதியின் அருகில் நெருங்கி வந்தான். அவளின் முகத்தை கையில் ஏந்தி அவள் கண்களை உற்று நோக்கினான். மதுமதியும் அவனை கண் கொண்டு நேராக பார்த்தாள். மதி, நான் உன்னை ஒன்று கேட்பேன், சம்மதிப்பாயா என்றான். சொல்லுங்க உதய், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் என்றாள். நாம் இருவரும் திருமணம் செய்து கொள்வோமா என்றான். என்ன உதய், திடீரென்று இப்படி கேட்கிறீர்கள்? காரணம் தெரிந்து கொள்ளலாமா என்றாள் மதி. இனிமேல் உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அது மட்டுமல்ல, நான் உன்னை பற்றி நன்றாக புரிந்து வைத்துக் கொண்டேன். அன்று சில தவறுகள் நடந்திருந்தாலும் அதில் உனக்கு சம்மந்தமில்லை என்று தெரிந்து கொண்டேன். ஐ லவ் யூ மதி, என்னை விட்டு எங்கும் சென்று விடாதே. மதிக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உதய், ஐ லவ் யூடா, என்னை நீ புரிந்து கொண்டதற்கு ரொம்ப நன்றி. நான் உன்னை ஏமாற்றவில்லை என்று அவனை கட்டி அணைத்துக் கொண்டு அழுதாள். சரிதி மதி, அழாதே. நீ அழுதால் என் மனம் தாங்கிக் கொள்ளாது, பிளீஸ் என்றான். இருவரும் அவர்களுடைய காதலை வெளிப்படுத்தினார்கள். உதய் மதியிடம் நாளையே நாம் திருமணம் செய்து கொள்ளலாம் என்றான். நாளைக்கே வா, எப்படி என்றால். நன்றி. என் ரூமில் சிதறி கிடந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைத்தாயே, ஞாபகம் இருக்கிறதா உனக்கு என்றான். ஆமாம், ஞாபகம் இருக்கு. அது எல்லாம் நம் இருவருக்காக வாங்கியதுதான் என்றான். அவளுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சியாக இருந்தது. சரி உதய், உங்கள் வீட்டில் என்னை ஏற்றுக்கொள்வார்களா என்றார்.
ஏண்டி அப்படி கேட்கிற? எங்க அம்மா தான் இந்த ஐடியாவே கொடுத்தாங்க. என்னது, உங்க அம்மாவா என்று வாயை பிளந்தாள். சரி, நீ உன் வாய் வியப்புகளை எல்லாம் பிறகு பார்த்து கொள்ளலாம். எனக்கு ஏதாவது சாப்பிட ரெடி பண்ண, பசிக்குது என்றான். ஒரு 10 மினிட்ஸ் உதய், ரெடி பண்றேன் என்றாள். அதற்குள் உதய் கீழே இறங்கி தனது காருக்குள் வைத்திருந்த புடவை, தாலி, வேஷ்டி, சட்டை எல்லாவற்றையும் எடுத்துக் கொண்டு வந்தான். அதை மதியின் கையில் கொடுத்தான். இதை காலையில் என்றான். போதும், அதை நானே பார்த்துக் கொள்கிறேன் என்றால். பின் உதய்க்கு சாப்பாடு கொண்டு வந்தான். அவன் சாப்பிடாமல் அமர்ந்திருந்தான். என்ன உதய், ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க என்றாள். சாப்பிடுங்க என்றாள். இதுவரை எனக்கு யாரும் சாப்பாடு ஊட்டி விட்டதில்லை மதி. இப்போதுதான் என் பொண்டாட்டி நீ இருக்கியே, ஊட்டி விடு என்றான். பொண்டாட்டியா? அதெல்லாம் என் கழுத்தில் தாலி ஏறிய பிறகுதான். இப்போது நீங்களே சாப்பிடுங்கள் என்றாள். அவன் எனக்கு பசி இல்லை என்று எழுந்தான். அட பாவி உதய், உன் உன் பிடிவாதத்திற்கு அளவே இல்லை என்று அவளே ஊட்டிவிட்டாள். பின் இருவரும் உறங்கச் சென்றனர். அடுத்த நாள் காலையில் இருவரும் ரெடியாகினர். உதைக்கு மதுமதியை பட்டுப்புடவையில் பார்த்ததும் அவளை அப்படியே தூக்கி சுற்றி இறக்கி விட்டான். ரொம்ப அழகா இருக்கடி, சரி வா, டைம் ஆகுது என்றான். பின் கோவிலுக்கு சென்றனர். அங்கே ஜெயராணியும் சுவேதாவும் இருந்தனர். இவையெல்லாம் ஜெயராணியின் ஏற்பாடுதானே. ஐயர் மந்திரம் சொல்ல உதய் மதியின் கழுத்தில் தாலி கட்டினான். நெற்றி வகுட்டில் குங்குமம் இட்டான். மதியின் காலில் மெட்டி அணிவித்து தன் மனைவியாக்கி கொண்டான். தொடரும் உறவுகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.